வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாடிட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவேன்மை இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வின் உயிர் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் ஆணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது. குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்தவாலித்தோ என் சந்தோஷ செய்திடுவே. வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமக்காக இன்று ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா அம்மா.
இன்றைய ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். நிஷ்டையும் பலனும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில இன்றைக்கு நிஷ்டையும் பலனும் என்ற தலைப்பில் இரு விழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருங்களிடை நிறுத்தி ஒருமையுடன் குரு நெறியில் பழகும் போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேல் நோக்கு வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அருவநிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்வைத ரகசியமும் விளக்கமாகும். தவமும் தவத்தின் பயன் என்ன? உச்சகட்டம் இறை உணர்வு. அடிப்படையில் தவத்தின் பயன் என்ன என்றால் மனதை சாந்தப்படுத்துகின்ற ஒரு பயிற்சி. மனம் அமைதி பெற்றால் சிந்தனை தெளிவாகும். சிந்தனை தெளிவானால் செயல்கள் சீர்மையாக அமையும். செயல்கள் சீரமைக்கப்பட்டால் வெற்றிகள் இயல்பாகும். அதிலே ஒரு மன நிறைவு ஏற்படும். இப்ப நிறைவான வாழ்க்கை என்பது இரண்டு கோணங்களிலே. ஒன்று உடலும் பொருளும் சார்ந்த வாழ்க்கை, இன்னொன்று இறை உணர்வு மெய்ப்பொருள் வாழ்க்கை. இந்த இரண்டு நிலைகளிலேயும் நிறைவு பெற வேண்டும். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு என்பார் வள்ளுவ பெருந்தகை. பொருளும் அருளும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை. எனவே தவம், தவத்தினால் பெறக்கூடிய அமைதி, இது இரண்டு நிலைகளிலேயும் உச்சம் தொட வைக்கும். எந்த அளவுக்கு நாம் ஆழ்ந்து தவம் ஏற்றக்கூடிய பக்குவத்தை பெறுகிறோமோ அந்த அளவுக்கு. அப்ப அந்த பக்குவத்தை பெறுவது எப்படி? குரு நெறியில் பழகும் போது. குரு நெறி என்றால் குரு எப்படி வாழ்கிறார்? அதே நிலையில் நம்முடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஞானியின் வாழ்க்கை என்ன? ஆசை இல்லாத நிறைமனம். அடிப்படை அதுதான். உடல் சார்ந்த வாழ்க்கை என்பது ஆசைகளின் பிரசவ அறை. தொடர்ந்து ஆசைகளை பிரசவித்துக் கொண்டே இருக்கும். அதை நிறைவு செய்ய வேண்டும் என்ற வேகம் அடுத்து வந்துவிடும். வேகம் வந்த பிறகு விவேகத்தை எங்கே தேட முடியும்? இந்த இரண்டும் எதிராக தோன்றுகிறது. இரண்டுக்கும் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஐக்கியமான இடம், ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். இந்த வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட்டோம் என்று சொன்னால் விவேகத்தோடு இணைந்து விடும். சரி, இதற்கு என்ன விளக்கம் வேண்டும் என்றால், எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எத்தனையோ பொருட்களை வாங்கி பயன்படுத்துகின்றோம். இதிலே பெற்ற அனுபவம் என்ன? அத்தியாவசிய பொருள் என்பது ஒன்று உண்டு. அதை அடுத்து எத்தனையோ படித்தளங்களிலே ஆடம்பர பொருள் வரைக்கும்.
5,000 கோடிக்கு ஒருவர் திருமணம் நடத்தினார். இன்னொரு தொழில்துறை அதிபர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 லட்சம் தந்து அவருடைய தொழில் தொடங்குவதற்கு உதவி செய்துவிட்டு தனது இல்ல திருமணத்தை மிக எளிமையாக நடத்திவிட்டார். இரண்டும் திருமணம் தான். இரண்டும் கணவன் மனைவி தான் சொல்லுவாங்க. வேற ஒன்றும் புதுவசா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த 5,000 கோடி செலவு செய்வதுடைய மனநிலை என்ன? அது அந்த 5,000 கோடியை பயனுள்ள வகையிலே 4 பேருக்கு உதவி செய்தவருடைய மனநிலை என்ன? எது பாராட்டுக்குரியது? இந்த ஆடம்பரத்தின் போது எல்லாம் அதிசயித்திருப்பார்கள், யாரும் பாராட்ட மாட்டாங்க. அடே அப்பா என்று அதிசயித்திருப்பார்களே தவிர அடுத்து என்ன நினைச்சுப்பாங்க? பணக்கார கொழுப்பையா, அதான் சொல்லுவாங்க. ஆனா இதே பொது நலத்தோடு வாழ்ந்த போது பல பேருடைய பாராட்டுக்கு ஆளாகின்றார். இப்ப உடலுக்கு இந்த திருமணம் மிக சுகமாக இருக்கும். ஆனா ஆத்மாவுக்கு பல பேருடைய பாராட்டுகள் மிக பெரும் நிம்மதியை தரும். வாழ்ந்ததற்கான அர்த்தம் இருக்கு என்ற ஒரு நிறைவை தரும். சரி, இப்போ உதவி செய்த அத்தனை பேரும் நன்றியோடு நினைவு கூறுவார்களா? கொடுத்தப்ப இந்திரன் சந்திர பாடிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்து போயிடுவாங்க. நன்றி கெட்ட மாந்தரடா, நான் அறிந்த பாடமடா. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? பிள்ளையா இருந்து விட்டால் இல்லை ஒரு தொல்லையடான்னாரு. குழந்தைகளுக்கு பெருமையும் சிறுமையும் ரெண்டுமே பேதம் தெரியாது. அது போல கொடுத்ததும் கொடுக்காததும் ரெண்டுமே நினைவில் இல்லை என்றால் சிக்கல் இல்லை. நினைவில் இருந்தால் 500 குடும்பங்கள் மகர்ஷியுடைய தோழியோடு இணைந்து நிறைவாக வாழ்ந்து வந்தார்கள். மகரிஷி இழந்த போது யார் துணைக்கு நின்றாங்க? அது மட்டுமல்ல, குடுவாஞ்சேரியிலிருந்து துரத்துவதிலே ஒரு சிலர் அதிலேயும் பங்கேற்றார்கள். இதுதான் மனிதனுடைய மனம். இப்ப இதை நினைக்கின்ற போது இவங்களுக்கெல்லாம் எதுக்கு உதவி செய்யணும்னு தோணும் இல்லையா? அப்போ இதற்காகவே என்று வாழ்கின்ற போது அது தோல்வி பெற்றதாக உணரப்படும். அப்படி இல்லாம அதையும் அளவு முறையோடு பயன்படுத்தி கொண்டு எப்படி மகரிஷி 1.5 லட்சம் ரூபாய்க்கு டர்ன் ஆன போது கூட ஆன்மீக பயிற்சிகளை விட்டுவிடலையோ, அற வாழ்க்கையை விட்டுவிடவில்லையோ, அதே போல வாழ்க்கையை சீரமைத்து கொண்டால் மனம் தானாக ஆசைகளை குறைத்து கொண்டே வரும், பொருள் கவர்ச்சி குறைந்து கொண்டே வரும். அப்போ ஆன்மீகத்திலே இது எந்த அளவுக்கு பொருள் கவர்ச்சி நாட்டம் குறைகிறதோ அந்த அளவுக்கு அது ஆன்மீகத்திலே திரும்பும். மனம் ஒரு இயக்கம்தான். அதை 100% பொருளையும் திருத்தலாம், 100% அருளையும் திருப்பலாம், அல்லது இரண்டையும் சமமாக பாவிக்கலாம். எதை எந்த அளவிலே முக்கியத்துவம் தருவது கொடுக்கிறோம் என்பது அவரவர் பக்குவத்தையும் வினைப்பதிவுகளையும் சார்ந்தது. எனவே ஆன்மீகத்தின் பலன் அளப்பரியது. அது உடலுக்கும் நிறைவு தரும், ஆத்மாவுக்கும் நிறைவு தரும். அது ஒரு வெற்றிகரமான முழுமையான வாழ்க்கை. சரி, இதற்கான பயணத்தில் பெற வேண்டிய அனுபவங்கள். இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க ஆக்னி தீட்சை கொடுக்கப்பட்டது. அது பிறகு தினசரி
அந்த பயிற்சியை மேற்கொள்கின்றோம். புருவ மையத்திலே மனதை வைத்து அப்படியே கவனிக்கின்றோம். இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க. குறிப்புன்னா பார்வையினால் அல்ல, எண்ணத்தால். ஏன்னா பார்வையை திருப்பணும் சொன்னா கண்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகும், தலைவலி கண் வலிலாம் வந்துடும். கண்கள் கீழ் நோக்கி சாந்தமான பார்வையாக இருக்கணும். ஆனா மனம் மட்டுமே புருவ மையத்திலே முழுமையாக நிற்க முயலணும். இப்படி இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்கள் இடைநிறுத்தி ஒருமையுடன் குரு நெறியில் பழகும் போது, ஒருமை, நிறை, ஓர்பு, கடைப்பிடி, இது ஆண்களுக்கு என்று வகுக்கப்பட்ட 4 இலக்கணம். எப்படி பெண் என்றால் அச்சம், மானம், மடம், பயிர்ப்பு என்று 4 சொல்கிறார்களோ, அதே போல பெருமை, நிறை, ஓர்பு, கடைப்பிடி என்பது ஆண்களுக்கு வகுக்கப்பட்ட இலக்கணம். இது யாருக்கும் தெரியாது. பெண்களுக்கு மட்டும் உடனே சொல்லிடுவோம், அச்சம், மடம், நாணம். உங்களுக்கு என்ன சொல்லி வச்சாங்க? எங்களுக்கு ஒன்றும் சொல்லலைன்றுவாங்க. இதுல ஒருமை நிலை, அது ஒரு இலக்கணம். அப்ப ஒருமையுடன் குரு நெறியில் பழகும் போது உள்ளொளியை பூரித்து மூலமான கருவுக்கு மேல் நோக்கு வேகமூட்டும். உள் ஒளி பூரித்து நமக்குள் இருக்கின்ற அறிவு, ஜீவகாந்த ஆற்றல், இந்த அறநெறி வாழ்க்கையிலே, தவம் சார்ந்த வாழ்க்கையிலே இருப்பு கூடிக்கொண்டே வருகின்ற போது இந்த பூரிப்புன்றமை எப்போ வரும்? நிறை மகிழ்ச்சி பூரிப்பு. நிறைய சொத்து இருந்தா பூரிப்பு வரும். அனுபவங்களிலே உச்சத்தை தொடுகின்ற போதெல்லாம் பூரிப்பு வரும். அப்ப தவத்திலேயும் பூரிப்பு வரணும்னு சொன்னா ஜீவாந்தம் உச்சம் தொடணும், இருப்பு அதிகமாகணும். அப்ப ஜீவாந்தத்தின் திணிவு அதிகமாக 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 அது ஆன்மீக பயிற்சிக்கு துணை செய்யும். அதாவது இயற்கையில இந்த அன்சீசனல் அன்கண்டிஷனல் பிரீடிங் என்பது மனிதனுக்கு மட்டும்தானே. மற்ற ஜீவன்கள்லாம் சீசனல் பிரீடிங் தான். அந்த பருவம் முடிந்ததுன்னா செயற்கை இல்லை. அப்போ மனிதனுக்கு மட்டும் இது கால வரையறையின்றி, அதே போல வித்து சக்தி உற்பத்தியும் மற்ற ஜீவன்கள்லாம் லிமிட்டட் தான், மனிதனுக்கு அப்படி இல்லை. அப்ப நோக்கம் என்ன என்றால் சிற்றின்பத்தில் துய்ப்பது மட்டுமல்ல, சிற்றின்பத்திற்கும் இதுதான் மூலப்பொருள், ரா மெட்டீரியல். பேரின்பத்திற்கும் இதுவேதான் மூலப்பொருள். அப்ப சிற்றின்பத்திலேயே இதை செலவழித்து விட்டால் பேரின்பத்திற்கு போதாது. எல்லாரும் துரியாதை தான் பண்றோம். உண்மையிலேயே துரியாதம் போயிருப்போமான்னு ஒரு கேள்வி எழுப்பினா பாவனை இதுதானே. இப்ப ஏன் பாவனையோடு நின்று போகிறது? ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கே 4 இன்ஜின் வேலை செய்யணும். மேல போன பிறகு 1 வேலை செஞ்சா போதும். அப்ப 4 இன்ஜின் வேலை செய்யுதுன்னா 4 மடங்கு எரிபொருள் இழுக்குது இல்லையா? அப்ப மேல போன பிறகு 1 இன்ஜின் தான் வேலை செய்யுது, அதுவும் எரிபொருள் குறைவா தான் இழுக்கும். அப்ப மேல போகிற வரைக்கும் எத்தனை எரிபொருள் தேவைப்படுகிறதோ அந்த டேங்க்ல இருந்தா தானே டேக் ஆஃப் ஆக முடியும். அதே போல சக்திகளும் சிவகளும் போகணும்னு எழும்புகிறோம். டேக் ஆஃப்க்கு என்ன எரிபொருள் நம்மிடத்துல? ஜீவாந்தம். ஜீவாந்தம் திணிவு இருந்தால் தானே டேக் ஆஃப் ஆக முடியும். இங்கே வாழ்க்கை போராட்டத்திற்கே ஜீவாந்தம் போதவில்லை என்றால் ஆன்மீக வளர்ச்சிக்கு எப்படி அது மூலதனமாக முடியும்? எனவே அந்த இறை உணர்வு என்பது நமக்கு
அறநெறி வாழ்க்கையிலே ஜீவாந்தத்தை சம்பாதிக்கின்ற போது பணத்தை மட்டும் சம்பாதிச்சா பத்தாது, ஜீவாந்தத்தையும் சம்பாதிக்கணும். அப்ப இதிலே அலமுறை காத்தால் மிச்சமாகின்ற எல்லா ஆற்றலும் இருப்பாகும். அது ஆன்மீகத்திற்கு துணை செய்யும். அந்த ஜீவாந்த ஆற்றல், அறிவாற்றல் உள்ளொளியை பூரித்து மூலமான கருவுக்கு மேல்நோக்குக்கு வேகமூட்டும். மூலமான கரு என்ன? அறிவுக்கு வேகமூட்டும். கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும். உணர்வுக்கு இந்நிகழ்ச்சி கிடைக்குது, எட்டுகிறது. அந்த உணர்வு நிலையிலே அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்வைத ரகசியமும் விளங்கி போகும். இந்த நுண்ணிய அலை வேகத்திலே பூரிப்பிலே மனம் துரியாதீத தவத்தின் மூலமாக ஒடுங்குகின்ற போது அது தன் மூலமாகிய இறைநிலையை அறிந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, சுத்த வெளியாகிய ஒன்றும் இல்லை என்று நினைக்கின்றோமே, அதுவேதான் எல்லாமாக மாற்றம் பெற்றது. எதுவுமே அது இல்லாமல் இல்லை. எல்லாமே அதனுடைய தன்மாற்றமே தவிர, இறைவனை தவிர வேறொன்றுமே இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் கிடையாதுங்க. சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருதி சொல்லும். எல்லாமே இறைநிலை தான். அப்ப சுத்த வெளி என்ற அரூபமே காற்று வெளி என்றது பூமிக்குள் உருவாய் தோன்றி இருக்கிறது. இரண்டும் ஒன்று தானே. நான் வேறு, அவர் வேறு, அவர் வேறு, அவர் வேறு, இறைவன் வேறு என்று பிரித்து பிரித்து கூறு போட்டு பார்க்கின்ற போது பகையும் வெறுப்பும் தாழ்வு மனப்பான்மையே மிச்சமாகும். இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம கீழே பார்த்தா இலக்கரமா இருக்கும், மேலே இருப்பவர்களை பார்த்தா பொறாமையா இருக்கும். இதிலிருந்து எப்போ விடுதலை பெறுவது? யார் எவ்வளவு வச்சிருந்தா என்ன? வயிறு கொள்ளும் அளவுக்கு மேல சாப்பிட முடியாது. ஒரு சமயத்தில் ஒரு ஆடை தவிர 2 செட்டு போட்டுக்க முடியாது. நின்றால் 1 அடிக்கு 1 அடி, படுத்தா 6 அடிக்கு 2 அடி, உட்கார்ந்து 2 அடிக்கு 2 அடி, அவ்வளவுதான். இதுக்கு மேல் எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் அளக்க முடியாது. அப்ப நாம் துய்க்கின்ற அளவு என்ன என்று பார்த்தால் இவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா, வசதி இல்லாதவன் வயிறு நிறைய சாப்பிடுவான், வசதி உள்ளவனுக்கு பசி இருக்காது. கண்ணாசன் அழகா சொல்லுவார் அவருடைய வாழ்க்கை. ஒரு காலத்தில் பசி நிறைய இருந்தது, பணம் இல்லை. அப்புறம் பசியும் இருந்தது, பணமும் இருந்தது. இப்போ பணம் நிறைய இருக்குது, பசி இல்லை அப்படிம்பார். 2 இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் நினைக்கிறேன். அது அதிகமாக இது குறைஞ்சு போயிடும். ஒன்று சிரிக்க முடியாதது, இன்னொன்று நோய்களின் தாக்கம். இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது என்று. அப்போ இல்லாமை கொடுமை அல்ல, இயலாமை குற்றம் அல்ல. இருந்தும் அனுபவிக்க முடியாதது போன்ற ஒரு தண்டனை வேற என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இருந்தும் அனுபவிக்க முடியாமல் போனால் இதுதான் கொடுமையான வாழ்க்கை. எனவே இதை தெரியாமல் எல்லாரும் ஓடுறாங்க. ஓடி முடிக்கும் போது விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் என்ற உணர்வு தான். அதனால் அத்வைத ரகசியம் இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு வேணும், எப்ப வேணும், எதுக்கு வேணும்,
என்ற அந்த சிந்தனையோடு வாழத் தொடங்கினோம் என்று சொன்னால் எல்லாமே போதுமானதாக இருக்கும். அப்போ ஆன்மீகத்திற்கு என்று நிறைய கவனத்தையும் நேரத்தையும் ஒதுக்க முடியும். அப்ப இந்த வாழ்க்கை முடிகின்ற போது நிறைவாக வாழ்ந்து விட்டேன், இங்கு அனுபவிப்பதற்கு வேற ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நிறை மனம் ஏற்படும். அந்த நிறை மனம் இந்த ஆத்மா பூமியிலே தங்குவதற்கு இடம் தராது, பூமி விட்டு மேல போயிடும். அப்ப வாழ்கின்ற எந்த மனிதனுக்கும் தாக்கம் இருக்காது. இதுதான் இயற்கை விதிப்படி நமக்கு அமைந்த வாழ்க்கை முறை. இது நமக்கு கற்றுக் கொடுக்காத காரணத்தினால் சமுதாயம் வாழ்கின்ற வாழ்க்கையே சாஸ்வதம் நினைச்சிட்டோம். எவ்வழி உறைவது உலகம், அவ்வழி உறைவது அறிவு. உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல வாழ்ந்து விடுவதுதான் அறிவு என்று இதுக்கு இலக்கணம் சொன்ன ஆளுகளும் இருக்கிறாங்க. ஆனா மகர்ஷி என்ன சொல்றாரு, எல்லாரும் ஓடுற மாதிரி நாமும் ஓடணும் அர்த்தம் இல்லை. இதுக்கு வள்ளுவர் தேவையா என்ன சொல்றதுக்கு? அறிவு கிட்ட சமுதாயமே போதும், வள்ளுவர் தேவையில்லை. அப்ப வள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார் என்றால், எவ்வழி உறைவது உலகம், இந்த பூமி எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது பாருங்க, இதுக்கு எவ்வளவு சக்தி தேவை, யார் தருகிறார்கள், எப்படி தருகிறார்கள் என்று யோசிச்சு பாருங்க. அப்ப ஏதோ ஒரு விதி, பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி, தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற விதிக்குள் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வித்தகன் யார், இதை விதித்தவன் யார் என்று இந்த இயக்கத்திற்கு மூலம் பார்க்கின்ற போது பூமி மட்டுமா, எண்ணற்ற மண்டலங்கள் உள்ளடக்கிய இந்த உலகம், பிரபஞ்சம் என்றது சமஸ்கிருத வார்த்தை, உலகம் என்பதுதான் சரியான தமிழ் வார்த்தை. உலகம் யாவையும் தாமுலா ஆக்கலாம், நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான், கம்ப ராமாயணத்தோட கவி. அப்போ உலகம் என்றால் பிரபஞ்சம்னு தான் அர்த்தம். நாம பூமி மட்டுமே நினைச்சுக்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் எத்தனை எத்தனை இயக்கங்கள், இத்தனைக்கும் தேவையான ஆற்றலை வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சுத்த வெளியாகிய தெய்வமே. அப்ப இதற்குள் ஒரு சிறு துரும்பு நான், என் வாழ்க்கை என்ன, அப்ப இதற்கு என்ன தேவையோ அதை தருவதற்கு இறைவனுக்கு தெரியாதா? தருவான். அப்புறம் ஏன் நம்ம போய் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கணக்கு தெரியல. ஏதோ நாம ஓடி ஓடி சம்பாதிச்சா தான் ஆகும் நினைக்கிறோமே தவிர, இதற்கான மூலம் நம்முடைய கர்ம வினை என்பது யாரும் யோசிக்கிறது கிடையாது. கர்ம வினை இல்லைன்னா இங்க வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவன் நினைத்தானா நம்ம அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்க போறோம், வாழ போறோம்னு இல்லையா? எதிர்பார்த்து ஏமாந்து அழுதவர்கள் எத்தனையோ பேர் நான் சென்னை பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். எதிர்பாராமல் வந்து சேர்ந்தவர்கள் உண்டு. அப்ப ரெண்டுக்கும் காரணம் யார்? கர்ம வினை பதிவு. அதனாலதான் எந்த ஒரு வெற்றிக்கும் தோல்விக்கும் நான் மட்டுமே காரணம் அல்ல. என் பங்கு என்பது 7ல் 1 பங்கு. 7ல் 1 பங்கு. 7 தலைமுறைகளின் கர்ம வினைகளின் விளைவு தானே இன்றைக்கு நமக்கு வெற்றி தோல்வியாக அமைகிறது. அப்ப எது வந்தாலும் என் பங்கு 7ல் 1 தான் அப்படின்ற போது 7 பங்கு எப்படி பெருமைப்பட்டுக்கிறது?
வேற யாரும் நம்முடைய முன்னோர் கொடுத்தது. யார் செய்த புண்ணியமோன்றீங்க? யாரும் செய்யலை. நம்முடைய முன்னோர் செய்த புண்ணியம்தான். யார் செய்த புண்ணியமெல்லாம் நமக்கு கணக்கில் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நம்ம சந்ததி கணக்கு மட்டும்தான் இங்கே இருக்கும். பூர்வீக சொத்து மட்டும்தான். அப்போ இதை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் வெற்றி தோல்வி சமமாகி விடுகிறது. அப்போ பெருமையும் இல்லை, சிறுமையும் இல்லை. நாம வாழ்ந்து போகலாம். அப்போ மகிழ்ச்சி என்பது வாய்விட்டு சிரிப்பதல்ல. அக மகிழ்ச்சி வந்துவிட்டால் புற மகிழ்ச்சி தேவையில்லை. அப்ப இந்த அக மகிழ்ச்சி எப்படி வரும்? அகத்தை அறிகின்ற போது அக மகிழ்ச்சி ஏற்படும். அது ஆன்மீகத்தில் மட்டுமே தான் கிட்டும். அதான் அத்வைத்தம். எல்லாமே அவன் தான். ஏதோ கொஞ்ச நாளைக்கு இங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாத மேடை ஒன்றில், எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். ஆக்டர்ஸ் கம் ஆடியன்ஸ், ரெண்டு நாமளே தான். ஸோ இந்த உண்மையை புரிந்தால் வாழ்க்கை லகுவாக்கி விடுகிறது. சிம்பிள். இவ்வளவுதான வாழ்க்கை. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா என்ற எண்ணம் வருது இல்லையா? அதுதான் பக்குவம். அதுக்கு என்ன வழி? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் வழங்கி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த 7ல் ஒரு பங்கு தான் நம்மளுடைய பங்கு இல்லையா? நாம் செய்யக்கூடிய அல்லது செய்த சஞ்சிதமோ அல்லது பிராரத்தமோ ஆகாமியமோ அல்லது சஞ்சிதமோ நம்ம பகுதி 7ல் ஒரு பகுதி தான், ஒரு பங்கு தான். இது அப்பப்போ நாம் நினைவூட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. திரும்ப திரும்ப இதை கேட்க வேண்டிய சூழல் தான் இருக்குது. இதுதான் அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சூடர்குடி வெங்கடேஸ்வரன் அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இதைவெளியே தன்னிருக்க சூண்டழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில்
மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். மாபிரம்ம ஞானமாம். வாழ்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க இன்றைய தினத்தில் கலந்து கொண்ட இந்த தவத்தை வழி நடத்திய சிந்தனை வழங்கிய படைப்பை படியார் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் துருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்தை சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.